நாங்கள் தமிழ், ஆங்கிலம் மட்டுமல்லாது ஹிந்தியும் பயின்றுள்ளோம் என்பதை நிரூபித்து காட்டிய எம் பள்ளி மாணவர்களுக்கு நன்றி. இன்றைய காலகட்டத்தில் நீர், நிலம், காற்று இதெல்லாம் தான் மாசடையுதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் மாசடைகிறதுனால நம்மளுடைய பூமி எந்த அளவுக்கு மாசடையுதுன்னு என் பள்ளி மாணவர்கள் சூரிய குடும்பத்துடன் வந்து விவரிக்கிறார்கள். சூரியனும் 9 கோள்களும் நம் பூலோகத்தை பற்றி பேசுகின்றனர். சூரியன் வாங்க குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து காட்டும் கட்சி. நீங்கள் அனைவரும் நலமா? அதெல்லாம் நல்லாதான் இருக்கும் சூரிய பகவானே. என்னத்தான் நல்லா இருக்கு, உங்க பக்கத்துல இருக்கனால சூடு தாங்க முடியல. ஏதோ என்னை சுத்திலும் பனிமூட்டை இருக்கனால கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த பூமியில உள்ள மனுஷங்களை 4 மணிக்கு உதிர்ச்சி எழுப்பிட்டா ஒருத்தங்க கூட எந்திரிக்கிற மாட்டேங்கிறாங்க. நைட்டெல்லாம் ஜியோவில் வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக்குன்னு பார்த்துட்டு காலையில் 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. அந்த காலத்து மனுஷங்களாம் எனக்கு விடிவெளின் பேர் வச்சு என்னை வச்சு தான் திசையை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இந்த காலத்து மனுஷங்களை என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. போப்பா, உங்களையாவது கொஞ்சம் மதிக்கிறாங்க. புதன் பேர் வச்சு கிழமையில பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பார்த்து செவ்வாயா வெறுவாயா சொல்கிறாங்க. இவங்க வாயிலே பூணும் பூமியை பூரா வீணாக்குனது போதாதுன்னு அவங்க வாழ்கிறதுக்கு இடம் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு என்கிட்ட வேற மங்கள்யான் செயற்கைக்கோள் அனுப்பி வைத்திருக்காங்கப்பா. நான் விட மாட்டேன். எங்கள் ஏரியா உள்ளே வராதுன்னு ஒரு போர்டே வச்சிருவேன். இருக்கிறதுலே பெரிய கோளாக இருந்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்? ஏராளமான துணிக்கோள்களை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே எப்பப்போ. பூமியில் உள்ள மனிதர்கள்லாம் வேலைக்கு பகிர்றதுக்காகி குழந்தைகள் காப்பத்தில் விடுறாங்க. இந்த குழந்தைகள் பெரியாளாகி முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறாங்க. இத்தனை துணைக்கோள்களை வச்சுக்கிட்டு நான் எந்த இல்லத்தில் சேர்க்கறது? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அப்பப்பா இந்த வளையங்களை சுமந்துக்கிட்டு நான் பாடுற பாடு இருக்கே, அதை சொல்லி மாளாது. இந்த பூமியில் உள்ள மனுஷங்க ஒரு நிலா பார்த்துட்டு அதை பற்றி கதை சொல்கிறது, கவிதை எழுதுறதுன்னு அந்த நிலாவை போட்டு படுத்துகிறாங்க. என்கிட்ட 18 நிலா இருக்கிறது. நல்ல வேலை இந்த நிலாவெல்லாம் அவங்க பார்க்கலை. இல்லைனா ஒவ்வொரு நிலாவிலும் ஒவ்வொரு பாட்டி உட்கார வச்சு வடை சுடுவாங்க. உங்களை விட என்னதான் இந்த பூமியில் உள்ள மனுஷங்க அதிகமாக திட்டுறாங்க. தினம் திருட்டுக்கு சனியன்னு என்னோட பேர் வச்சு தான் திட்டுறாங்க. 7 நாட்டு சனி நடக்குதுன்னு என் பேர் மேலே தான் பழி போடுறாங்க. 18 நிலா வச்சிருக்க உனக்கே எவ்வளவு இருக்குன்னா 27 நிலா வச்சிருக்க எனக்கு எவ்வளவு இருக்கும்? நல்ல வேலை நாங்கள் 3 பேரும் குளிர்ந்த கிரகமாக இருக்கிறதுனால இந்த மனுஷங்க கிட்டேருந்து தப்பிச்சுக்கிட்டோம். ஏன் நீ யாருப்பா? உன்னை தான் இந்த பூமியில் உள்ள மனுஷங்க கோள்கள் வீட்டிலிருந்து தூக்கிட்டாங்களே. நீ என்னோட பாதையில் குறுக்கிட்டனால கோள்களுக்குள்ள தகுதியை இழந்துட்டல. அடப்போப்பா, இந்த பூமியில் உள்ள மனுஷங்க என்னை கண்டுபிடிச்சி ஒரு பேர் வச்சாங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தா நான் ஒரு கோளே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நானாவது உன் பாதையில் தான் குறுக்கிட்டேன். ஆனால் அந்த பூமியில் உள்ள மனுஷங்க அடுத்தவங்க வாழ்க்கையே குறுக்கிடுறாங்க. இப்போ இவங்களெல்லாம் நான் மனுஷங்களே இல்லைன்னு சொல்லவா? நீ கோள்களை நிரூபிக்க உன் ஆதார் கார்டு, பிறப்பு சான்றிதழ் இருந்தால் கொண்டு வா பார்க்கலாம். சரிங்க சூரிய பகவான். ஆமாம், இவ்வளவு நேரமாக நீங்கள் எல்லோரும் பூமியில் உள்ள மனுஷங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் அந்த மனுஷங்களை சுமக்கிற பூமி இங்கு காணாமே. அது எங்க சுத்திக்கிட்டு இருக்கோ யாருக்கு தெரியும்? வணக்கம் சூரிய பகவானே, வணக்கம் குடும்பம் உறுப்பினர்களே. ஐயோ தள்ளி போங்க, இதோட நோய் நமக்கு தொத்திக்க போகுது. உன்னோட தானே நாங்களும் இருக்கிறோம். நாங்க ஆரோக்கியமா இருக்கோம், இப்படி உடம்புக்கு முடியாம கிடக்குறீங்க. பாவம், அது என்ன செய்யும்? எல்லாம் இந்த பூமியில் உள்ள மனுஷங்க செய்யற வேலை தானே. பாவம் வேணும், மனிதர்கள் வாழ இடம் கொடுத்தனால உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நீ பாதிக்கப்படுவதும் இல்லாம உன்னோடு மனுஷங்க எங்களையும் சேர்த்து மாசுபடுத்த போறாங்க. நம்மோட அந்த வெளியே உன்னோட மனுஷங்க அனுப்புற செயற்கைக்கோள்களால பாதிப்படைச்சிருச்சு தெரியுமா? ஐயோ, நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏன் எல்லாம் சேர்ந்து என்ன திட்டிகிட்டே இருக்கீங்க? ஐயோ வாங்க பூமியை காப்பாற்றணும், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். என்னாச்சு? இவங்க
நம்ம வீட்டில் பழைய பொருட்கள் ஆகாத போகாத ஜாமான்களை எடுத்துட்டு வா, போட்டு எரிக்கணும். இதோ எடுத்துட்டு வரேன்ப்பா. எரிக்க வரேன். பாத்தீங்களா கிரகங்களே, இந்த வீட்டில் மட்டுமே எவ்வளவு பிளாஸ்டிக் பொருட்கள், பாலித்தீன் பைகள். பிளாஸ்டிக் பொருட்களை எரிச்ச காற்று பூமி எல்லாம் மாசுபடுத்து இந்த மக்களுக்கு தெரியலையா? இதெல்லாம் தெரிஞ்சும் கூட இந்த மக்கள் பொறுப்பு இல்லாமல் நடக்கிறாங்களே. சரி சரி, இங்கே வாங்கப்பா, இங்கே வாங்க அம்மா. மக்களே இங்க வாருங்கள். நீ என்னப்பா அவங்க மொழியில பேசுற? மக்களாகிய நீங்க செய்யற செயலால பூலோகம் எவ்வளவு பாதிப்பு அடைச்சிருச்சு பாருங்கப்பா. நாங்கள் இது நிகழ்ச்சி 2. இடம் பூலோகம், பங்கு பெறுவர்கள் கிரகங்கள், மக்கள். இதே மாதிரி உங்கள் பூமாதேவிக்கு தொல்லை கொடுத்து விட்டிருந்தா நம்ம வாழறதுக்கே இடம் இல்லாமல் போய்விடும். நிகழ்ச்சி 3. இடம் வீடு, பங்கு பெறுவர்கள் அம்மா மகள். அப்பப்பா என்ன வெயிலோ, அந்த ஏசியை கொஞ்சம் போடுமா. சரிங்கம்மா, ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணி எடுத்து குடிச்சிட்டு ஏசி போடுறேம்மா. வெளியே இவ்வளோ காத்தோட்டமா இருக்கு, இந்த மனுஷங்களுக்கு எதுக்கு ஏசி? இந்த ஏசினால பூமிக்கு மேல இருக்கிற ஓசோன் படத்துல ஓட்ட விழுகுது பாத்தீங்களா? நிகழ்ச்சி 4. இடம் பூலோகம், பங்கு பெறுவர்கள் கிரகங்கள், மக்கள். வாங்க. எங்களுடைய அன்னை பூமியை காப்பாற்றுவது நமது கடமை. நெகிழியை ஒழித்து விடுவோம். நிலம், நீர், காற்று மாசுபடுவதை தவிர்ப்போம். இயற்கையை பாழாக்காமல் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்வோம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நமது பூமியை காப்போம். நம்ம பூமியை காப்பாற்றணும்னா வீட்டிற்கு ஒரு மரம் வளர்க்கணும். வாகனம் ஓட்டுவதை குறைத்து கொள்ளணும். நமது அன்னை பூமியை காப்பாற்றுவது நமது கடமை. நன்றி. பூமியின் பாதிப்பை அற்புதமாக விளக்கி காட்டிய எம் பள்ளி மாணவர்கள்